டைரக்டர் பிரசாந்த் நீலோட இயக்கத்தில் தெலுங்கு நடிகர் ஜூனியர் என்டிஆர் அவர்கள் நடிக்கிறதா அறிவிச்சிருந்தாங்க. இப்போ அந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் கம்மிங் ஆகஸ்ட் 9ஆம் தேதி நாளை மறுநாள் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு படக்குழுவினர் பிளான் போட்டிருக்காங்க. இப்போ என்டிஆரோட நடிப்பில் அடுத்ததா தேவேரா பார்ட் 1 படம் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இப்போ ஜூனியர் என்டிஆர் அவர்கள் அவருடைய அப்கமிங்கான புது ப்ராஜெக்டான பிரசாந்த் நீலோட இயக்கத்தில் கம்மிங் ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவில் 2024 ரிலீஸ் ஆன படங்களில் டாப் 3 கலெக்ஷன் பெற்ற படங்கள் முதல் இடத்துல ராயன் படம் 130 கோடிக்கு மேலே வசூலாகியிருக்கு. இரண்டாவது இடத்துல மகாராஜா படமும், மூன்றாவது இடத்துல சுந்தர்சியோட இயக்கத்தில் அரண்மனை படமும் இடம் பிடிச்சிருக்கு. இதில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம் மகாராஜா. இந்த வருஷம் 2024 அதிகமான வசூலான படங்களில் இப்போ ராயன் படம் 130 கோடிக்கு மேலே வசூலாகியிருக்கு. அயன்மேன் அவர்கள் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல ரிட்டர்ன் ஆகிறாரு. அயன்மேன் கதாபாத்திரத்திலே வரல, வேற ஒரு கதாபாத்திரத்தில் வராரு. அவெஞ்சர்ஸோட அடுத்த பாகத்தை ரூஷோ பிரதர்ஸ் அவர்கள் ஏற்கறதா இருக்காங்க. இப்போ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல நடிகர் தனுஷ் அவர்கள் நடிக்க போகிறதுக்கு பேச்சுவார்த்தை நடக்கிறதாவும் நியூஸ் சோஷியல் மீடியாஸில் ட்ரெண்டிங்கில் இருக்கு. ரூஷோ பிரதர்ஸோட இயக்கத்தில் ஏற்கனவே நடிகர் தனுஷ் அவர்கள் கிரேமேனில் நடிச்சிருப்பாரு. இயக்குனர் அவர்களும் தனுஷ் அவர்களை பாராட்டியிருப்பாங்க. அவரோட நடிப்பு ரொம்பவே நல்லா இருக்கிறதாவும் ரூஷோ பிரதர்ஸோட இயக்கத்தில் அப்கமிங்கான ப்ராஜெக்ட்ஸில் நடிகர் தனுஷ் அவர்கள் நடிக்க வைக்க போகிறனும் தெரிவிச்சிருந்தாங்க ஒரு சில இன்டர்வியூவில். இப்போ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல நடிகர் தனுஷ் அவர்கள் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நியூஸ் வெளியாகிருக்கு. நடிகர் கமலஹாசன் அவர்கள் அப்கமிங்காக வரக்கூடிய பிக் பாஸ் சீசன் ஹோஸ்ட் பண்ண போகிறது கிடையாதுன்னு அஃபிஷியலாக ப்ரெஸ் ரிலீஸ் ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காரு. அவருடைய அப்கமிங்கான ப்ராஜெக்ட்ஸில் கமிட் ஆகிருக்கிறதுனால இப்போது அப்கமிங்காக வரக்கூடிய சீசனில் கமலஹாசன் அவர்கள் பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ண போகிறது கிடையாதுன்னு ப்ரெஸ் ரிலீஸ் ஸ்டேட்மெண்ட் அஃபிஷியலாக கமலஹாசன் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. யார் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கன்னட நடிகர் யாஷோட நடிப்பில் லாஸ்ட்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் KGF 2 படம் 1000 கோடிக்கு மேலே வசூலாச்சு. இப்போது அவருடைய அடுத்த படம் டாக்ஸிக் டைரக்டர் கீது மோகன்தாஸ் அவர்கள் ஏற்கறதா இருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் நாளைக்கு பெங்களூரில் ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு படக்குழுவினர் பிளான் போட்டிருக்காங்க. இப்போதைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ மற்றும் டைட்டில் மற்றும் படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு நடிகர் யாஷோட டாக்ஸிக் படத்தோட ஷூட்டிங்ஸ் நாளைக்கு பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்காங்க. கன்னட சினிமாவில் அடுத்ததாக பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக இருக்க படம் மார்டின் படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 11ஆம் தேதி படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இந்த படத்தில் அர்ஜுன் அவர்களும் ஒன் ஆஃப் த கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காரு. அடுத்ததாக கன்னட சினிமாவில் ஒரிஜினலாக எடுக்கப்பட்டு பேன் இண்டியா லாங்குவேஜில் டப் பண்ணி படம் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ ட்ரெய்லர் யூடியூப்பில் வெளியாகி 5 மில்லியன் வியூஸ்க்கு மேலே கடந்திருக்கு.